பாப்பா ஸ்கூலில் பேப்பர்ஸ் டே செலப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபுல் ட்ரெஸ்ஸுமே பாப்பா வந்து பேப்பர்லேயே செஞ்சு போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு பேப்பரில் பண்ண போகிறேன். ஒரு ஃபுல் ஷீட் பேப்பர் 2 சைடும் சேர்ந்த மாதிரி ஸோ நான் வந்து 2ம் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஜிக்ஸாக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு 4 ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் பாப்பாவுக்கு ஃபுல்லாக கவர் ஆச்சு. அந்த 4 ஷீட்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நடுவில் வந்து ஒரு ஃபெவிகால் போட்டு 4த்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 4 ஷீட் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா அதை வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் பேப்பர் ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி இந்த 4 ஷீட்டையுமே ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்துட்டு நான் பாப்பாவோட ஹிப் சைஸ் ஃபஸ்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தேன். மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பேப்பரும் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே ஸ்டிக் பண்ணதை என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹோல் பண்ணி ஒரு நூல் வச்சு ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஹிப்பில் கட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும், இடுப்பில் நிற்குன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து டாப் பண்ண போகிறேன். டாப்புக்கு வந்து அதே மாதிரி டபுள் சைட் பேப்பர் சேர்ந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி திரும்பி அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூ, வி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஷீட்ஸ் கட் பண்ணி பார்த்தேன். பாப்பாவோட நெக் சைஸ் எது கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தேன், இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணேன். அதுக்கப்புறம் சின்னதாக இருந்ததே கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் எதுக்காகன்னா ரோஸ் பெட்டல்ஸ் பண்ண போகிறேன். ரோஸ் அந்த டாப்பில் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதையுமே எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 4ஆக மடித்து 2ஆக மடித்து அதை இன்னொரு ஃபோல்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த ஒரு ரோஸ் பெட்டல்ஸும் வந்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். எப்படின்னா 5 லென்த் இருக்கணும், பிரெத்தும் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இல்லை உங்களுக்கு ரோஸ் இன்னும் பெருசாக வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சைஸ் இருந்தால் ஓகே, அதனால நான் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் இல்லை 7, 6 உங்களோட ரோஸோட சைஸ் பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் எப்படி எடுத்தீங்கனாலும் லென்த்தும் ஒரே சைஸ் இருக்கணும், பிரெத்தும் ஒரே சைஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ரோஸ் பெட்டல்ஸ் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக நீங்கள் மடிக்கணும். ஐ மீன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை வந்து ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணணும். அப்போ தான் ரோஸ் வந்து அழகாக மேலே ரோஸ் மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோஸ் மாதிரி இருக்காது. ஸோ அது கட் பண்ணிவிட்டு அந்த டபுள் சைடு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிங்கள்ல, அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அது ஓப்பனாக இருக்கணும். உள்ளே நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் உள்ளே ஃபோல்ட் பண்ணுற மாதிரியும் இன்னொரு ஹாஃப் வெளியில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து ஒரு ஹாஃப் உள்ளேயும் ஒரு ஹாஃப் வெளியிலையும் வரா மாதிரி நீங்கள் ஒரு லேயர் வைக்கும்போதும் ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபெவிகால் போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம மொத்தமாக ரோஸ் வெளியில் எடுக்கும்போது அது வந்து பிரிஞ்சு போகாமல் அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு லேயர் நீங்கள் ஸ்டிக் பண்ணாமல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சிடும். அப்புறம் ரோஸ் வந்து இந்த மாதிரி நிற்காது, உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நான் அதே மாதிரி வந்து ஒரு 4 பண்ணிக்கிட்டேன், சாரி 5 பண்ணிக்கிட்டேன். 5 பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வந்து சென்டரில் மேலே டாப்பில் வச்சுட்டேன், மீதி 4 வந்து கீழே வச்சுட்டேன்.
அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் டாப் கொஞ்சம் பார்க்க டெக்கரேட்டிவாக இருந்துச்சு. ரோஸ் எல்லாம் இல்லாதப்போ கொஞ்சம் ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டில் வந்து நீங்கள் நூல் போட்டதுக்கப்புறம் செலோ டேப் போட்டு நீங்கள் அந்த அது காஞ்சதுக்கப்புறம் செலோ டேப் போட்டு நீங்கள் வந்து அது மேலே ஒரு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் எப்படி ஸ்டிக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, அந்த மெஷர்மெண்ட் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு மேலேயே அப்படியே நீங்கள் செலோ டேப் ஒரு 2 லேயர்ஸ் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கிழிஞ்சு போகாமல் ஸ்டெடியாக இருக்கும். இல்லைனா நூல் மட்டும் போட்டிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சு தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், ஹிப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கணுன்றதுக்காக பிளாக் கலர் A4 ஷீட் ஒன்று எடுத்து அதை வந்து 4ஆ மடிச்சுக்கிட்டேன். 2ஆ மடிச்சுட்டு திரும்பி 4ஆ மடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அந்த ஹிப்பை சுற்றி வச்சு அழகாக ஸ்டேப்லர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேப்லர் பண்ணிட்டீங்கன்னா க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா இதில் ஸ்டிக் ஆகாது. ஏன்னா மேலே செலோ டேப் இருக்கிறதுனால அது பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேப்லர் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டெடியாக நின்றுடும். இது 2ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு க்ரவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுக்காக பாப்பாவோட தலையில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இந்த பேலன்ஸ் ஓப்பனாக இருக்கிற 3 சைடும் வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அப்போது வந்து அது பிரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த 3 சைடும் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஒரு பேப்பரை அப்படியே மெதுவாக ஒரே மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கிட்டேன். ஒரு ஒரு லேயர் ஃபோல்ட் பண்ணும்போதும் நம்ம க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணணும். இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அழகாக மடிச்சுக்கணும். அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். பிரிஞ்சு வராது. எனக்கு இந்த சைஸ் போதும், இந்த பிரெத்து. அதனால நான் குட்டி குட்டியாக மடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக பட்டையாக வேணும் அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிட்டு கொஞ்சம் அது ட்ரை ஆன உடனே பாப்பா தலையில் மெஷர் பண்ணி அதை ஸ்டேப்லர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த க்ரவுனில் ஒட்டுறதுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலர் A4 ஷீட்டும் எல்லோ கலர் A4 ஷீட்டும் எடுத்து அந்த ரோஸ் எப்படி நம்ம நியூஸ் பேப்பரில் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணி எடுத்துக்கிட்டு சென்டரில் 4த்தையும் ஒட்டிட்டேன். அதே இப்போ பாப்பாவுக்கு ஃபுல்லாக போட்டு விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.